போட்டி அப்படின்னு வரும்போது முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம போட்டியில் பார்த்துருக்குறோம். ஆனால் பிக் பாஸை பொறுத்தவரையிலையுமே கடைசி அந்த ஃபைனலிஸ்ட்டாக வரக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து முதலிடத்தை பெற்றவருக்கு மட்டுமே அது பெரிய தொகை ஒன்று கொடுக்கப்படுறதாகவும், 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கவங்களாம் ஒன்றுமே கொடுக்காம போய்டுறதுங்கிறது இது ஒரு போட்டியினுடைய சரியான ஒரு நிலைப்பாடு தானே அது. அதாவது வந்து இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு முழுமையான போட்டி கலந்த, ஒரு நடிப்பு கலந்த, சுவாரஸ்யம் கலந்த ஒரு நிகழ்ச்சி. இது நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கறதா சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்புது. அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்காந்து ஒரு இடத்துல தனியாக பேசுகிறத மைக் போட்டு பேசுங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கார் உள்ள டிக்கெட்டோ ஃபினாலில் 9 பேரை போட்டு ஒரே காரில் அடைக்கும் பொழுது ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்க வேண்டிய ஒரு சூழல் நேர்ந்ததில்ல, அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால தள்ளப்பட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது, பாருக்கு கண்ணில் உதச்சி கண்ணு வீங்கி போனது, இதெல்லாம் கேமோட ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் போகணுமா? இல்லை இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போதே இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவங்க விளையாடவே மாட்டுறாங்களே, நம்ம தெரியாமல் இவங்களை தேர்ந்தெடுத்துட்டோமே, இந்த சீசனை எப்படியாவது நகர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு மேலேருந்து பிக் பாஸ்ன்ற ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருந்தார். அவர் உள்ளே இறங்கி களத்தில் விளையாண்டாரே, அதை வந்து எப்படி பார்க்கறது? சரி, களத்தில் விளையாண்டிங்கல்ல, இத்தனை பேர் இந்த வார்த்தைகள் எல்லாம், சில வார்த்தைகள் விழக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போடுறீங்க. இன்றைக்கி நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கான வருவாயே கிடையாது, இதுவே கிடையாதுன்னெலாம் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உறுதித்தன்மை நமக்கு தெரியலை. அதாவது இந்த 3 கண்டஸ்டன்ட்டுக்கு ஏன் வந்து பரிசுகள் வந்து அறிவிக்கிறது இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுக்கங்க, போட்டினா இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியா டீமில் கிரிக்கெட் விளையாடும்போது உங்களுக்கு சலுகைகள் நிறைய இருக்கும். இதுவே நீங்கள் வந்து உங்கள் வீட்டாண்ட இருக்கிற டீமோட விளையாடும்போது சலுகைகள் இருக்குமா? இருக்காது. அது போல தான் பிக் பாஸில் நீங்கள் வந்து உள்ளே போகிற டைமில் உங்கள் சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. நீங்கள் ஒவ்வொரு நாள் இருக்கிறதுக்கும் சம்பளம் வாங்க போகிறீங்க, ஓகேங்களா? அது போக தான் வெற்றியாளருக்கான ஒரு தொகையை கொடுக்குறாங்களே தவிர, இத்தனை பேர் இத்தனை நாள் இருந்தீங்க, நீங்கள் வெளியே போகிற டைமில் வெற்றியாளருக்கு மட்டும் கொடுப்போம், உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் யாருமே யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி பிக் பாஸ் நீங்கள் சொல்கிறத நாங்கள் வந்து மதிக்கிறோம், நீங்கள் சொல்கிற வழிகாட்டுதல் படி தான் நாங்கள் நடப்போம்னு சொல்கிறாங்களே, அது எதுவுமே நடக்காது.